குண்டலினி. குண்டலினி. குண்டலினி அப்படின்னா என்ன? அது வந்து ஒரு 7 சக்கராஸ். கோலம் போடுறாங்கல்ல பெண்கள், அங்க ஒரு புள்ளி, அங்க ஒரு புள்ளி, அங்க ஒரு புள்ளி, 4 புள்ளி வச்சாலுமே டிசைன் பண்ணிட்டா ஒரு கோலம் ஆயிரும். அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள சக்கரங்கள் இருக்கிறது. மூலாதாரம் ஒவ்வொன்றா இருக்கு, 7 சக்கரம். கடைசி வரும்போது ஆக்ஞை அப்படின்ற சக்கரம், ஆக்ஞா சக்கரம். இந்த 7 சக்கரங்களையும் ஒருவன் முறைப்படுத்தி மூச்சு பயிற்சி, சக்கர எழுப்பக்கூடிய பயிற்சி, குண்டலினி வெடிப்புன்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் படிச்சுட்டான்னா ஒரு ஆற்றல் கிடைக்கும். இவனுடைய நிலை என்ன ஆகும்னா, கண்ணை மூடுனா ஒரு பரவசம் உண்டாகும். கண்ணை மூடணுன்னே இந்த குண்டலினி எழுப்பிட்டு உட்கார்ந்தா ஒரு பரவசம் உடம்புக்குள்ளே இருக்கும். அதை பார்க்குற யாருமே வசீகரமாயிடுவாங்க. ஏன்னா இங்கே ஒரு பவர் கரண்ட்டு செஞ்சு காட்ட முடியுது. அது இப்போ செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இதான் முறை என்பது இதுதான். இதை என்ன செய்கிறாங்க அப்படின்னு யாரும் பறக்கலை. ஆனால் நீங்கள் பண்ணியிருக்கீங்கல்ல, ப்ராக்டிஸ் பண்ணி தண்ணியில் மிதக்கிறோம், எல்லாம் செய்ய பறக்கிறதுக்கான ஒன்றும் இல்லை. ஆனால் பறக்க முடியும். இப்போ இந்த நித்யானந்தர் சொன்னீங்க இல்லையா, அதுக்கு நான் சொல்கிறேன். இது ஒரு குண்டலினின்றது ஒரு பாடம். இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டோன்னே எல்லாருமே போயிட்டு அழுதுட்டு ஈஸ்வரா ஈஸ்வரன். அங்கே இவன் கடவுள் இல்லை, மேலே ஒருத்தர் இருக்கான், அவன் தான் கடவுள். தன்னை கடவுள் சொல்றவன் யாரு? 1000 கோடிகளுக்கு அதிபதி கடவுளா? எதை இழந்தான் அவரு? ஜக்கீரை இழந்தான், எதை கொண்டு வந்தான்? இல்ல எதை இழந்தான்? இழந்தாதான் துறவி. இப்ப உன்கிட்ட இருக்கு என்ன இருக்கு? ஒரு நாடே இருக்கு, உனக்கு சொந்தமானது ஒரு நாடே இருக்கு. இங்க இருந்து விரட்டப்பட்ட. அப்ப ஏன் இங்க இந்தியாவில் ஏத்துக்கல உன்னைய? அவரே சொல்றாரு, சும்மா நம்பாட்டுக்கு இருந்த உண்டை கஞ்சியை சாப்பிட்டு நம்பாட்டுக்கு இருந்த என்னைய அடின்னு அடிச்சு பத்தி எவ்வளவு டெவலப் பண்ணிட்டான் அவர் சொல்வது. ஜக்கிவாஸ் சொல்வது, இவங்கெல்லாம் சொல்றது என்னன்னா, they are making money, பணத்தை உருவாக்கு. கார்பரேட் வர்றாங்க, பெரிய பெரிய பதவியில் இருக்கவங்களாம் இங்கே வந்து. காரணம் அந்த இந்து மதம்ன்ற ஒரு கான்செப்ட் தான். அவன் உண்மையிலே அந்த சக்கரத்தை முழுசா பயன்படுத்தி அட்டமாதி சக்திகளை படிச்சுட்டு ஒருத்தர் தொட்டனே குணப்படுத்தக்கூடிய வல்லமை ஏன் உனக்கு வரல? இல்லை ஆகாயத்தில் பறக்கக்கூடிய வல்லமை உனக்கு ஏன் வரல? அதான் காற்றை பார்த்து புயலை பார்த்து நிப்பாட்டக்கூடிய சக்தி உனக்கு ஏன் வரல? ஒரு நோயாளி குணப்படுத்துறதுக்கு உனக்கு ஏன் வரல? அது மாதிரி ஒண்ணுமே பண்ணல. தியானம் இல்லை, பணம். பைக்கில் போனோன்னு என்ன ஆயிடும்? தன்னை பொதுவாக பாருங்க, 10 பேர் இருக்கிற இடத்துல உங்களை ஒரு பொழுது பேசினா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். கோடிக்கணக்கான பேர் இருக்கும்போது இவர் போறாரு, ஒருத்தர் கட்டி பிடிக்கிறாரு, அவங்களுக்கு பரவசம். ஐயோ, இத்தனை கூட்டமும் அவரை கடவுளா நினைக்குது, அந்த கடவுள் என்ன வந்து தொடர்றாருன்னு அது மயங்கிடுது. ஏன்? பாவம். பாவமான வாழ்க்கையில மனுஷன் மாட்டி தப்பு பண்ணி புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டி. நீங்க பாவம் இல்லையா? பாவி தானே நானு. என்னை குறிச்சு நான் எழுதும் போதே பாவின்னு தான் எழுதுறேன். நான் பாவிதான் அப்படின்னு தான் எழுதுனேன். அவங்க அழுகுறாங்க. உங்கள்ட்ட டெய்லி குடும்பமா வந்து அழுகிட்டு இருக்காங்க. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஆறுதல் படுத்துற வேலை. இப்ப கூட போன்ல எனக்கு இந்த பிரச்சனையா இருக்கு. ஆமா, இந்த இப்ப கூட மணி அடிக்குது. அதுக்கு தீர்வு சொல்றீங்க. ஆக பிரச்சனை இல்லாத மனுஷன் இல்லவே இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. பிரச்சனை தீர்த்து வச்சிருக்கீங்களா நீங்க? பிரச்சனை நாம தீர்க்க முடியாது. நல்லா அவர்கிட்ட சொல்லி ஏதாவது வழிகாட்டலாம். சின்ன சின்ன ஒண்ணு இல்லை. ஒரு கோடீஸ்வரன், நல்ல கோடீஸ்வரன் தான். கார் நிப்பாடுற கூட இடம் இல்லை. பெரிய படகு மாதிரி காரு. நமக்கு என்ன தெரியும்? வெளியே கார் வந்திருக்கு, நான் வீட்டுக்குள்ள இருக்கிறேன். எப்ப நடந்தது? இப்போ ஒரு மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி. கையில பூரா மோதிரம், கழுத்துல செயின், ருத்ராட்சம். அவங்களுக்கு நல்லா ஜாண்டிக் ஃபிகர். உள்ளே வரும்போதே என்னை ஒரு கரட பார்வை பார்த்தாரு. எவ்வளோ பீஸுங்க அப்படின்னாரு. வந்தோடனே கேட்ட கேள்வி, எவ்வளோ பீஸுங்க? எவ்வளவு பீஸு கேட்குற அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறேன். நீங்கள் என்ன இங்கே கேள்விப்பட்டேன் உங்களை பற்றி, என்ன பீஸ் அப்படின்னு கேட்டார். நான் இங்கே வந்து மருத்துவம் பார்க்கல, இதுவும் வைத்தியம் பார்க்கல, எதுவும் செய்யலை, பீஸெல்லாம் இல்லை. மக்கள் வர்றாங்க,
கவுன்சிலிங் பண்ணுறேன், அவங்க குழப்பத்துகளை சரி பண்ணுறேன் அப்படின்னு. என்னுடைய குழப்பத்தை தீர்க்க முடியுமா அப்படின்னு. உனக்கு ஆணவமும் அகந்தையும் இவ்வளோ இருக்குது, உன்கிட்ட பணிவே இல்லை. எடுத்தது சொல்லிட்டேன். உன்கிட்ட ஆணவம் அகந்தை இவ்வளோ இருக்கும்போது நான் சொல்கிற தைரியமே நீ ஏற்றுக்கிறதுக்கு நீ ரெடி இல்லை அப்படின்னு. பாரு, என்னை பார்த்தா எப்படி தெரியுது? சுருக்கமாக சொல்கிறேன், நீ திட்டினா கூட திட்டிட்டு போ, மனசில் வந்து சொல்லட்டா அப்படின்னு. சும்மா சொல்லுங்க, நான் தப்பாக நினைக்க மாட்டேன். பார்த்தா பணக்காரன் ஆனால் கடைங்காரன், யாருக்கோ பயந்துட்டு அலையிற நீ அப்படின்னு. அப்படியே விழுந்தார். அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் சாஷ்டாங்கமாக விழுந்தார். இதுதான் நடப்பு அப்படின்னாரு. இப்போ மனுஷனுடைய பிரச்சனையை சொல்றது, இன்னொருத்தருடைய பிரச்சனையை நான் சொல்லி பெரிய ஆளு கவுன்சிலிங் பண்ணேன் சரியா போச்சுன்னு சொல்றதுக்கு சொல்லலை. நடக்கிற பிரச்சனை, மனுஷனுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, ஏன் அதுல இருந்து அவன் விடுபட்டு வெளியே வர முடியல, ஒரு சின்ன புள்ளி தான், அதை அவன் செஞ்சிருந்தானே சரியா இருக்கும். அப்ப நீங்க அதுக்கு தீர்வு சொன்னீங்களே, என்ன அவனுக்கு பிரச்சனை? 70 லட்ச ரூபா கடை, 70 லட்சம் கடை. எதுக்காக வேண்டி வாங்க? வியாபாரத்துக்கு வாங்கினேன், அதை செஞ்சேன் அது செஞ்சேன். சரி, இந்த 70 லட்சத்தை தீர்க்கறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சுன்னா வித்துரு. ஏதாவது உனக்கு இடம் இருக்கா? அதில் பார்ட்டிஷன்ஸ் நிறைய இருக்காங்க, அண்ணன் தம்பி அக்காவெல்லாம் இருக்காங்க, இடத்த விற்க முடியாது. அப்போ ஒரு கோடி ரூபாய்க்கு உள்ள ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் வித்துட்டா அடைச்சிடலாம். என் காரே ஆடி கார் 1 கோடி அப்படின்னாரு. அவனே சொல்கிறேன், என் காரே ஆடி காரு 1.something. அப்போ சொன்னேன், உனக்கு எதுக்கு காரு? இல்லை, நாங்கள் கவுண்டரு, பெரிய கவுண்டரு, ஊருக்கு பெரிய மிட்டா மிராசு, என் பேர் கெட்டு போகும், கார் இல்லாமல் நான் ஊருக்குள்ளே போக முடியாது, காரோட வாழ்ந்துட்டேன். மான மரியாதை இல்லாமல் இப்போ பொண்டாட்டி பிள்ளைலாம் வீட்டில் இருக்காங்க, நீ போய் பாண்டிச்சேரி தங்குறேன்னு சொல்றியே. மான மரியாதை இந்த கார் காப்பாற்றுமா? அவர்தான் பாயிண்ட் சொன்னேன். அவரே சொல்கிறாரு, நான் அந்த கடன்காரனுக்கு பயந்துக்கிட்டு பாண்டிச்சேரியில் ரூம் எடுத்து தங்குறேன், அங்கேயும் நிம்மதி இல்லை, வீட்டில் இருந்து ஃபோன் அடிக்கிறாங்க, 1 மாதம் ஆச்சு சுற்றிக்கிட்டே இருக்கேன், வீட்டுக்கு போகலை, பொம்பளை பிள்ளை இருக்குது, இத்தனைக்கு வீட்டில் பொண்டாட்டி இருக்குது. அப்போ அவங்களுடைய மனசையும் ஒரு நிம்மதி இல்லாமல் ஆக்கிட்டு நீ போய் எந்த பெரிய இப்போ லக்ஸரியஸ் ரூமில் போய் படகு கணக்க கார் வச்சுட்டு போய் அங்கே படுத்தாலும் உனக்கு நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, போய் அங்கே போய் குடிக்கிற, வேற என்ன செய்கிற? காரை வித்துரு, கடனை அடை, நிம்மதியா இருக்கு. இதான் வழி. வழியை சொல்லிட்டேன். என்ன சொன்னாரு? அடுத்த நிமிஷமே ஐ வில் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு. நான் சேரில் உட்காரலாமா அப்படின்னாரு. நான் கொஞ்சம் அன்னீசியாக கீழே நான் உட்காந்த மக்கள் சொல்லுவேன், உட்காருங்கன்னு சேரில் உட்கார வச்சோன்னே ஒரு கால் பண்ணார், இங்கேருந்து காரை கொடுத்துடலாம்னு இருக்கேன். அவங்க மச்சானே வாங்கிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். இதுதான் அங்கே இறைவன். மச்சானே எங்கே ஆரம்பிச்சிங்களா இங்கே முடியுது. ஆமாம், 70 லட்ச ரூபா கடை, ஆகவே அந்த வட்டியெல்லாம் கொஞ்சம் கழிச்சுட்டு நீங்கள் ஊரை விட்டு அங்கே போயிட்டாரு, அவர் சூசைட் பண்ண போறாருன்னு, அவர் செத்து போனாருன்னு அந்த காசெல்லாம் போயிடும், எனக்கு வட்டி வேணாம், அசலனாச்சும் கொடுக்க சொல்லு. 60 லட்சம் அப்படின்னா அவன் 60 லட்ச ரூபாயில வேலை முடிஞ்சு ஒரு ஆஃப்டர் 1 மந்த் எனக்கு ஒரு காணிக்கை ஒரு 10,000 ரூபா கொண்டு வர்றாரு. அவர் பத்மினி கார், பழைய காரில் வர்றாரு. ஒரு மேட்ரியை அழகா கொண்டு போய், இதுதான் விஷயம். இந்த பிரச்சனைய இதை வித்துறான்னு சொல்ற பாருங்க, இதுதான் இங்க சொல்லக்கூடிய சஜெக்ஷன். கணவன் மனைவி பிரச்சனையோட வரும்போது அவர்கிட்ட கேட்போம், மனைவியா கணவனா யாரா பிரச்சனை? பொண்டாட்டி தானே பிரச்சனை சொன்னா அடங்கி பாட்டு போயிட்டே இருக்கேன், அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அப்ப யார் மைனஸ் யார் பிளஸ் அது பார்க்குறோம், யார்கிட்ட குற்றம் இருக்குது அதுதான். இப்ப நீங்க இப்படிதான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்க தீர்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஒன்றும் இல்லைங்க, இது வந்து என்னுடைய லட்சியம் வேறு. என்னதான் லட்சியம்? ஞானிகளுக்கு மிகப்பெரிய, நீ கேட்டீங்க சொல்லித்தான் ஆகணும், ஞானிகளுக்கு சின்ன சின்ன லட்சியத்துக்காக வேண்டி போராட மாட்டாங்க. இப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் எல்லாரும் பெரிய பெரிய வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் ஒரு மின்சாரத்தை. நீங்க நல்ல கதை எழுதுவீங்களாமே? நிறைய கதை எழுதியிருக்கேன், நிறைய நாடகம் டைரக்ட் பண்ணியிருக்கேன், பாட்டு எழுதுவேன், நிறைய பாட்டு எழுதுவேன். இந்த கலை வந்து பிறந்தது, நான் பிறந்த மண்ணு அந்த மாதிரி இடத்துல. இப்போ கூட சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன், ஒரு வேற ஆள் மூலமா கேள்விப்பட்டேன், நீங்க வந்து ஒரு பெரிய ஹீரோவை வச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டிலே நம்பர் 1 ஹீரோவை வச்சு ஒரு படம் எடுக்க போறீங்க, அவர்கிட்ட தான் இந்த கதையை சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். சொல்லலாம், நான் சொல்ல விரும்பல. அப்படி இல்லை, நம்ம சொல்லணும். இப்போ நான் சொல்றேன் இல்லையா, பூமியில இப்போ வரக்கூடிய காலம் கலவரமான காலம், மத ரீதியாக கலவரம் வரும். இங்கே ஒரு பீஸ்ஃபுல், ஒரு சமாதானத்தை உண்டாக்கணும்
அப்படின்னா ஒரு ஒற்றுமையை உண்டாக்கணும்னா ஒரு ஞானியால மட்டுமே முடியும். இப்போ ஜாதியில ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு தலைவர் வருவான், அரசியல் வளருது. இந்த ஜாதியில ஒரு தலைவர் வரும், அது ஒரு அரசியல் நடக்கும். ஆனா வெவ்வேறு கருத்துக்களும் வெவ்வேறு பரிணாமங்கள் தான் இருக்கும். இதெல்லாம் ஒற்றுமைப்படுத்தணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடியது, நான் 3 மதத்தையும் தான் படிச்சு வந்தேன். எனக்கு தெரிஞ்சது தாய் தந்தை தான் கடவுள். தாய் தந்தை கடவுள். ஏன்னா தத்துவம் எழுதியிருக்கேன். இந்த உயிர் உடம்பு, இந்த உயிரை கொடுத்தது அப்பா, இந்த உடம்பை கொடுத்தது அம்மா. கோயில் குளம் ஊர் ஊரா சுத்துறது, ஆலயங்களுக்கு போறது, தவம் இருக்கிறது, கங்கையில குளிக்கிறது, இதெல்லாம் தேவையே இல்லை. அம்மா அப்பா மட்டும் பண்ணா போதுமே. எதுக்கு ஹாஸ்டல் அனுப்புற? எத்தனை கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்தாங்க. பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே. நிறைய பேருக்கு நான் சொல்றேன், இந்த உலகத்தில் உனக்காக தன்னையே அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் உன்னுடைய தாயும் தந்தையும் தான். இப்ப இன்னொன்னு வந்து புதுசா இருக்கு, ரிட்டைர்மெண்ட் பர்சன்ட் சொல்லிட்டு ஒரு வில்லேஜே உருவாக்கி இருக்காங்க. ஆமா, இவங்க தொல்லை வேணாம்ட்டு உள்ளங்க எல்லாம் அமெரிக்கா லண்டன் இப்படின்னு இருக்கு. அந்த ரிட்டர்ன் பர்சன்ட் எங்க வர்றான் அப்படின்னு சொன்னா, அங்க இருந்து பணம் அனுப்புனதும் அந்த வில்லேஜுக்குள்ளே எல்லாமே இருக்கு. ஸ்விம்மிங் பூல், கோவில், மெடிக்கல், ஏதாவது பிரச்சனைனா ஆம்புலன்ஸ், எல்லாமே ஜிம், சாப்பாடு 3 வேளை அவனே கொடுத்துடுறான். பணம் மட்டும் கொடுத்தா போதும். இது வல்லங்க வாழ்க்கை. இது வாழ்க்கையா? இது வாழ்க்கை அல்ல. அப்படி கொண்டாந்து சேர்க்கிறவங்களுக்கு, அந்த அந்த பிள்ளைகளுக்கு நீங்க உங்களுடைய பதில், உங்களுடைய கருத்து. அதாவது திடீர்னு அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ ஒரு வகுத்த வழினா ஒரு மெடிக்கலில் போய் மாத்திரை வாங்கி கொடுக்கலன்னா அப்புறம் பிள்ளைய பற்றி என்ன செய்ய? லண்டனில் இருக்கேன்னு வைங்க, ஏன் பையன் வந்து அவ்வளோ சம்பாதிக்கிறான் மாதம் அனுப்பி, மாசமே இல்லையாடா. நைட்டு செத்து போய் பணம் கிடக்குது, அவன் வர்றதுக்குள்ள 3 நாள் ஆகும். என்ன செய்யணும்? அந்த பணம் வந்து அழுகி போயிருக்கு, வேஸ்ட் இல்லை. பக்கத்தில் உற்றார் உறவினர்கள்லாம் தூக்கி போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஃபோன் அடிக்கிறாங்க, வர்றதுக்கு 4 இருக்கு, அவனுக்கு ஒரு விசா கிடைக்கும். ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு அந்த பாடியை யாரோ ஒருத்தர் வந்து அடக்க மாட்டாங்க. இது என்ன அந்த அவல நிலை இது தொடருது. இப்போ உள்ள காலங்கள் அப்படிப்பட்டது. என்ன வாழ்க்கை இது? முன்னாலாம் வந்து என்னன்னா பாசம்தான். ஒரு திருமணம் ஆகுதுன்னா பாசம், அன்பு, நம்மளை கவனிச்சுக்குவார் அப்படின்ற ஒரு. இப்போ பாசம்லாம் இல்லை, பணம். அவர் எங்க பதவி, வெளிநாட்டுல இருக்காரு. இவங்களும் திருந்தாத ஜென்மமா இருக்காங்க. திருந்த மாட்டாங்க. பிள்ளைங்களுக்கு வந்து எல்லா சொத்தையும் எழுதி வச்சுட்டு கடைசியில ஃபேஸ்புக்ல பேசிக்கிட்டு இதுல இருக்காங்க, யூடியூப்ல பேசிக்கிட்டு, கேமராவில் பேசிக்கிட்டு, ஸோ நான் ஹாப்பியா இருக்கேன், நீ அங்க நல்லா இருக்கியா அப்படின்றான். இது பெருமையா சொல்லுவேன், பெருமையா சொல்லிக்கிறான். என் பிள்ளை லண்டன்ல இருக்கேன், அமெரிக்காவில் நான் ஹாப்பியா இருக்கேன், இங்க சாப்பாடு கிடைக்குது, மெடிக்கல் கிடைக்குது, எக்ஸசைஸ் பண்றேன், வாக்கிங் போறேன், இது ஒரு பெரிய உலகம் மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு. அவனுக்கு எல்லாமே கிடைச்சா எங்க இருக்கு பாசம்? பேரன் பேத்திய பார்த்தையா? அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உன்னுடைய சொன்னையா? உன் வம்சாவளியை பத்தி தெரியுமா? உன் பரம்பரையை பத்தி ஏதாவது சொன்னியா? எதுவுமே இல்லை. எந்திரத்தனமான வாழ்க்கை. எந்த ஒரு ஃபோன் போகுது, அப்பாவுக்கு ராத்திரி உடம்பு சரியில்லை, ஹார்ட் அட்டாக் போயிட்டு படுத்துட்டாரு, என்ன பண்ணலாம், அடாப்ட் பண்ணிருங்கன்றாங்க. அவ்வளவு செய்வான், என்ன செய்வான். இங்க என்ன பதறி அடிச்சு புள்ள ஓடியாரு, எங்க அப்பான்னு ஓடியாரும், பையன் அடுத்து என்ன செய்யணும், அடுத்த வேலையை பார்ப்பேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த உறவுகள் அப்படின்றதுலாம் இப்போ மாறிடுச்சு.